சொல்லும் பொருளும் என்பது இன்றைக்கு நான் பேச எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு. என்ன பேச போகிறேன் என்பதற்கான ஒரு முன் திட்டமிடல் மனதிலே இருந்தாலும், இங்கே என் கண்களிலே தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய எழுச்சி மிக்க ஆர்வமிக்க முகங்கள் என் சிந்தனையை இன்னுமாய் தூண்டியபடி இருக்கின்ற காரணத்தினால் என் பிரார்த்தனை இதுதான்: யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது. அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது. எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் நம்மை வந்து சேர்கிறதோ நம்முடைய வாழ்க்கையில் அவ்வளவு சீக்கிரமாக மாற்றம் நிகழ்கிறது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மறுபடியும் பெற்றுவிடவே முடியாத இந்த காலத்தின் மணி சொட்டுக்களை இதோ இவளின் பேச்சுக்காக தந்து கொண்டிருக்கிறீர்கள். நானும் என் வாழ்க்கையில் மறுபடியும் பெற்றுவிடவே முடியாத அந்த காலத்தின் மணி சொட்டை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை நிகழ்த்தக்கூடிய அந்த ஒற்றை சொல் இந்த உதடுகளிலிருந்து உதிர்ந்துவிட வேண்டும் என்கின்ற பேராசையோடு உங்கள் முன்னால் சில சிந்தனைகளை விதையாக தூவ வந்திருக்கிறேன். சமீபத்தில் ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னால் எனக்கு ஒரு பணி தரப்பட்டது. அந்த பணி என்ன என்றால், ஒரு கல்லூரியில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பாடத்திட்டத்தை சரி செய்து தர வேண்டும். பாடத்திட்டத்திற்கான தலைப்பு என்ன என்றால், காட்சிப்படுத்தலும் கதை சொல்லுதலும். காட்சிப்படுத்துவதன் மூலமாக கதை சொல்ல வேண்டும். நானும் SRM பல்கலைக்கழகத்தில் சிவாஜி கணேசன் தகவல் தொழில்நுட்ப திரைப்பட கல்லூரி, அதற்கு டீனாக இருந்த ஞானராஜசேகரன் IAS அவரும் நானும் உட்கார்ந்து பாடத்திட்டத்தை வகுக்கிறோம். அப்பொழுது நாங்கள் அந்த பாடத்திட்டத்திற்கு பரிந்துரை செய்த ஒரு கதை நான் சொல்கிறேன். இந்த கதை உங்களுடைய சிந்தனையில் படிந்துவிட்டால் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், இதோ இந்த அரங்கத்தை விட்டு நீங்கள் வெளியேறுகின்ற பொழுது உங்களுடைய மனநிலையும் உங்களுடைய புத்தி நிலையும் இன்னும் மிருதுவாக மாறி இருக்கும், இன்னும் நெகிழ்ச்சியாக மாறி இருக்கும், இன்னும் அமைதியாக இருக்கும். இதற்கு நான் கேரண்டி. பாருங்க, ஒரு பெண் அல்லது ஒரு ஆண் அல்லது ஏதோ ஒரு உயிர், அது மனிதனாக இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது, ஏதோ ஒரு உயிர், அது எதைங்க எதிர்பார்க்குது? ஒரு உயிரினுடைய எதிர்பார்ப்பு என்ன? பல சொற்களால் அது பேசுகிறது. அந்த பொருள் நமக்கு புரிகிறதா? நான் இந்த கதையை சொல்வதற்கு முன்னால் உங்களுக்கு ஒரு காட்சியை சொல்கிறேன், முடிந்தால் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பெண்ணுக்கு அடங்காத இரத்தப்போக்கு, அடங்காத இரத்தப்போக்கு, நிற்கவே இல்லை, இறந்து போவாள் என்று மருத்துவர்கள் கைவிரிக்கிறார்கள். அந்த பெண்ணிடத்தில் சொல்லப்படுகிறது, இங்க ஒருத்தர் வருவாரு, அவருக்கு பேரு மேசையா, மசிஹா. மசிஹானா என்ன அர்த்தம்னா மரணத்திற்கான மருத்துவர்னு அர்த்தம். அவரை போய் நீ பார்த்துட்டனா உன்னுடைய உடல் நலம் குணமாக வாய்ப்பு இருக்கு, முடிஞ்சா பாருங்கிறாங்க. அவ காத்திருக்கிறான். அவர் வராரு. இது பைபிளில் வரக்கூடிய ஒரு கதை. நான் கிறிஸ்துவத்தை பரப்ப வேண்டும் என்ற எந்த நோக்கத்தோடும் இதை சொல்லவில்லை. எனக்கு அது நோக்கம் இல்லை. நான் பகவத்கீதையோ குரானையோ பைபிளையோ வாசிக்கின்ற பொழுது அதன் மதம் குறித்து உங்களை செலுத்துவது அல்ல என் நோக்கம். அது ஆழமாக சொல்லுகின்ற மனித நேயத்திற்கான உச்ச நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே என்கின்ற தவிப்பின் காரணமாகத்தான் நான் அதை உங்களுக்கு கடத்தி கொண்டிருக்கிறேன். அவள் காத்திருக்கிறாள். இயேசு வந்துட்டார். இதை நான் நிறுத்திட்டு அப்புறமா நான் அந்த கதையை சொல்றேன், உங்களுக்கு புரியும் என்பதற்காக. போறார். டீச்சர் இல்லையா? என் கிளாஸ்ல இதுவரைக்கும் யாரும் ஃபெயில் ஆனது இல்லை. சங்கர் நாராயண் சார் செயலாக விட்டதில்லை. அவ தயாரா தான் இருப்பா, விடுறதில்லை. அப்படி இப்படின்னு சொல்லி புரிய வச்சுட்டோம்னா பிரச்சனை கிடையாதுங்க. குழந்தை ஏன் தெரியுமா சொல்ற பேச்சு கேட்க மாட்டேங்குது? புரியல. அதுக்கு
புரிஞ்சிருச்சுன்னா 2வது தடவை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. புரியணுமே, புரிய மாட்டேன். காத்திருக்கிறாள். இயேசு வந்துட்டார். ஆனால் நூற்றுக்கணக்கான மனிதர்களால் சூழப்பட்டிருக்கார். அப்படியே கூட்டிட்டு போறாங்க அவரை. இவன் நுழைஞ்சு உள்ள போய் தொட பாக்குறா, அவரை சந்திக்க பாக்குறா, முடியல. கூட்டத்துல உள்ள நுழைஞ்சு போய் அவர் ட்ரெஸ்ஸை பிடிச்சிட்டா, அங்கேயே பிடிச்சிட்டா, இப்படி பிடிச்சிட்டா. ஆனா கூட்டம் அவரை அப்படியே அழைச்சிட்டு போயிடுச்சு. கையிலிருந்து துணி நழுவிருச்சு. இவ்வளவுதான் காட்சி. கொஞ்சம் தூரம் போன உடனே அவ அந்த பிடிச்சிட்டு அப்படி தனியா நிக்கிறா. அவள் ஸ்வஸ்தமானாள் என்று சொல்கிறது பைபிள். ஏன் அப்படின்னா இதோ பைபிள்ல சொல்ற பதில். போனார்ல இயேசு கிறிஸ்து, திரும்பி பார்த்து பக்கத்துல இருக்கிற ஆள் கிட்ட கேட்டாராம், யார் என்னை தொட்டது? உடனே பக்கத்துல இருக்கிறவன் கிண்டல் பண்றான், நூற்றுக்கணக்கானவர்கள் உங்களை தொட்டுக்கொண்டு தானே வருகிறார்கள். இல்லை, யாரோ ஒருவர் விசுவாசத்துடன் என்னை தொட்டார், என் மேனியில் இருந்து வல்லமை புறப்பட்டது. விசுவாசத்துடன் தொடுகின்ற பொழுது இறைவனுடைய அந்த நிலையில் இருந்து வல்லமையை புறப்பட்டு வர செய்ய முடியும் என்றால், ஒரு பொருளை புரிந்து கொள்வதன் மூலமாக, ஒரு சொல்லிற்குள் பயணம் செய்வதன் மூலமாக கோடிக்கணக்கான மனங்களை நம்மால் ஜெயித்து விட முடியும். புரியணுமே. பாருங்க, யார் ஒருவருக்கு ரசனை இருக்கிறதோ அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். ஓஷோ சொல்கிறார், ஒரு பூ மலர்கிறது, அந்த பூ மலர்வதை நிதானமாக பார்ப்பதற்கு ஒரு ஒழுக்கம் தேவைப்படுகிறது. அந்த ஒழுக்கம் என்பது உடனடியாக வருகின்ற கற்றல் இல்லை, அது வாழ்க்கை முழுவதும் கற்றுக்கொண்டால் மட்டுமே வரும் என்று பேசுகிறார். இட்ஸ் a learning, but it's a long learning என்று சொல்வார். ஒரு விஷயத்தை சட்டுன்னு தெரிஞ்சுக்க முடியாதுங்க, அதுக்கு பாடுபடணும். இப்ப டாக்டர் பட்டம் வாங்குறோம் அப்படின்னா படிச்சு வாங்கணும், படிக்கணும், 5 வருஷம் அலையணும், திரியணும், ஆராயணும். அதுக்கப்புறமா கிடைக்கிறதுக்கு பேர் தான் அந்த டாக்டர் பட்டம். சும்மா ஏதோ இவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு கூப்பிட்டு கொடுக்குறாங்க பாருங்க, அதுக்கு பேர் இல்லை டாக்டர் பட்டம். அவங்க அந்த டாக்டர் பட்டம், நான் டாக்டர் பர்வீன் சுல்தானா, படிச்சு வாங்குறது, உழைச்சி வாங்குறது. 9 வருஷம் எனக்கெல்லாம் ஆச்சு. சில விஷயங்களில் பாடுபட்டால், ஐயா சொன்னார், சங்கர் சரவணன் சொல்லிவிட்டு போனார், அது ரொம்ப நுட்பமா சொன்னாருங்க. அவர் டீச்சர் இல்லையா, நுட்பமா சொன்னார். எனக்கு தெரிந்து நான் இதை ஒவ்வொரு மேடையிலும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆர்ப்பாட்டமாகும் அலங்காரமாகும் பேசுகின்றவர்களுடைய, நகைச்சுவையாகும் பேசுகின்றவர்களுடைய பேச்சின் மீது மக்களுக்கு இருக்கும் கவனம் அமைதியாகவும் ஆர்ப்பாட்டம் இல்லாமலும் அலங்காரம் இல்லாமலும் சிந்தனையின் ஆழத்தோடு பேசுகின்றவர்கள் மீது மக்களுக்கு இல்லை. அதை தவறவிட்டு விடக்கூடாது என்று ஒரு தலைமுறையை பழக்குவோம். நாம் பேசுறதை விட முக்கியமானது சரவணன் பேசுவதை கேட்பது. நுட்பமா ஒரு விஷயத்தை சொன்னார். மதுரை காண்டம் பத்தி அவர் ஒரு விஷயத்தை சொன்னாருங்க. சிலப்பதிகாரத்தை பற்றி அவர் சில விஷயங்களை எப்படி சொல்லிக்கிட்டே வந்தார். நமக்கு என்ன தெரியுமா, சிலப்பதிகாரம் தானே, பூம்புகார் படம் பார்த்தா போதும்னு நினைக்கிறோம். கிடையாது. பூம்புகார் படம் அல்ல சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தை ரொம்ப ஆழமா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த கோனாறு, நாடாறு, செட்டியாறு யாரும் வேணாம், தானா படிச்சு புரிஞ்சுக்கலாம். படிக்கணுமே, படிப்பதற்கான பயிற்சி இருக்க வேண்டுமே. எதை வேண்டுமானாலும் படிங்க. ரொம்ப நுட்பமான ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போறேன். எல்லாரும் சொன்னாங்களா, புக்கு ரொம்ப உயர்ந்தது தானுங்க சார், புக்கு கீழே கிடக்குது, காலில் பட்டுருச்சு, என்ன பண்ணுவீங்க? தொட்டு படிச்சவங்களுக்கு தான் தெரியும். சில புத்தகம் காலில் போட்டு மிதிச்சு கிழிச்சு தீயில போடுறதுக்கும் இருக்குது. படிச்சா தானே தெரியும். ஒரு கெட்ட வார்த்தை எழுதி அரபியிலயோ சமஸ்கிருதத்திலயோ போட்டாங்கன்னா எடுத்து கண்ணில் ஒத்திக்கிற ஆட்கள் தானேங்க நாமெல்லாம். ஏன்? பொருள் தெரியல. சொல் இருக்கிறது, பொருள் இல்லை. பொருள் இல்லாத போது அந்த பொருள் ஒரு வேலையை செய்யும் பாருங்க, அதுதான் ஜெயிக்குமே தவிர எந்த சொல்லும் ஜெயிப்பதில்லை. சொல்லின் பொருள் தான் ஜெயிக்கிறது. பொருள் உணர்ந்து ஒரு சொல்லை வாசிப்பது, பொருள் உணர்ந்து ஒன்றை அணுகுவது,
புரிந்து கொள். எனக்கு ஆங்கிலத்தில் பிடித்தமான ஒற்றை சொல் அண்டர்ஸ்டாண்ட். என்ன சொல்லுங்க அது? ஐ ஸ்டாண்ட் அண்டர். நீ எதுவாக இருக்கிறாயோ ஐ ஸ்டாண்ட் அண்டர். நான் உன்னை புரிந்து கொள்கிறேன். எவ்வளவு அற்புதமான சொல்லை அவர்கள் வடிவமைத்து இருக்கிறார்கள். நான் மொழி ஆசிரியை. அந்த குழந்தைகளுக்கு ரசனை தொடர்பான ஒரு பாடத்தை தர வேண்டும். ஒரு உயிர் எதை இந்த உலகத்திலிருந்து கேட்கிறது என்றால் அங்கீகாரத்தை தாங்க கேட்குது. நான் இருக்கிறேன்ல, சமைக்கிறேன்ல, சாப்பிட்றேன்ல, நல்லா இருக்குன்னு சொன்னா திமிர் வந்துருது மிஸ். அடுத்த நாள் நல்லா கொடுக்கமா, அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவா, நல்லா இருக்குன்னு தான் சொல்லுங்களேன். உடனே அடுத்ததா நமக்கு ஏதாவது தலைவலி வந்துடும் மேடம். கம்முன்னு இருக்கிறது தான் நல்லது இல்லைங்க. சொல் தேவைப்படுகிறது. ஒரு சூட்சுமத்தை சொல்லுகிறேன். இங்கே சிவன் வழிபாட்டிலே ஆர்வம் உள்ளவர்கள் இருந்தீர்கள் என்றால், நான் சொல்லுவது சரியாக இருந்தால் எனக்கு அக்னாலேஜ் பண்ணுங்க. சிவனுக்கு அபிஷேகம், சக்திக்கு மந்திரம். சக்திக்கு மந்திரம் போதுமானது, சிவனுக்கு தான் அபிஷேகம் தேவை. எங்களுக்கு பொருள் வேண்டாம், சொல் போதுமானது. அதை ஒழுங்கா சொன்ன போதுமே, குடும்பத்தில் பிரச்சனை இல்லையே. சொல்லை தேடித்தான் அலைகிறோம். சிறிய சிறிய சொல், நம்மை மகிழ்ச்சி படுத்துகின்ற சிறிய சிறிய சொல். அங்கீகாரத்திற்குத்தான் இந்த உலகம் அவ்வளவு ஏங்கி கிடக்கிறது. தரமாட்டார்களே அவ்வளவு சீக்கிரமாக. ஒரு ஒற்றை தலையாட்டல் கிடைக்காதே. அந்த அங்கீகாரத்திற்காக ஏங்கிக் கொண்டே இருக்கக்கூடியவர்கள் பாருங்க. ரோஜா அத்தர் என்று அந்த கதைக்கு பெயர். என் மாணவன் கதிர் இங்கே இருக்கிறான். அவனுக்கு அந்த கதை தெரியும். நான் பாடம் நடத்தி அவன் கேட்டிருக்கிறான். ரோஜா அத்தர் என்கின்ற அந்த புத்தகம் ஒரு சின்ன கதை தான், 6 பக்க கதை. தெலுங்கில் இருந்து தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டு சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு கதை அது. ரோஜா அத்தர் அதனுடைய பெயர். ஒரு 6 பக்கம்தான். நான் அதை ஒரு 3 நிமிடங்களில் உங்களுக்கு சொல்கிறேன். 3 நிமிடங்கள். பாக்தாத்தில் இருந்து ஒருவன் புறப்பட்டான். இப்படி தொடங்குகிறது கதை. பாக்தாத்தில் இருந்து புறப்பட்ட, கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்க, அப்பதான் கதை விளங்கும். கதை சொல்லும் போது ஊன்னு சொன்னாதான் நல்லா இருக்கும். நான் கூட சொல்லி இருக்கிறேன், பவாவும் சொல்லுவார். கிழிந்த பாயில் என்னை படுக்க வைத்துக் கொண்டு என் அம்மா பறக்கும் கம்பளங்களை பற்றி கதை சொல்லுவாள். அவள் சொன்ன கதைகளில் ஒரு நாளும் கிழிந்த பாய்கள் வந்ததே இல்லை. செத்தே போக மாட்டாங்க யாரும் என் அம்மா கதையில. 100 கதையிலாவது திருடர்கள் வருவார்கள். ஒரு திருடன் கூட கெட்டவனா இருக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு நல்லவனா இருப்பான் அவன். மனித மனங்களில் அறம் விதைத்த மொழி தமிழ் மொழி. குற்றவாளிகளுக்கும் வாய்ப்பு கொடுத்து அவர்கள் அந்த குற்றங்களில் இருந்து அவர்களை விடுதலை செய்யக்கூடிய அறம் சார்ந்த சமூகம் நம்முடைய தமிழ் சமூகம். அவர்களை குற்ற பரம்பரையாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சமூகம் இல்லை தமிழ் சமூகம். அவர்களை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்துகின்ற சமூகம் தமிழ் சமூகம். பாக்தாத்தில் இருந்து ஒருவன் புறப்படுகிறான். அவன் யாருன்னா ஒரு அத்தர் வியாபாரிங்க. இங்க இருக்கிறவங்களுக்கு கேட்கிற, அத்தர்னா என்னன்னு தெரியுமா? வாசனை. அது திரவம் தானே. ஏன் திரவியம்னு சொன்னீங்க? அது உண்மையிலேயே திரவியம் தான். அது வாசனை திரவம் அல்ல, அது வாசனை செல்வம். அவன் சொல்லுகிறான், 1 அவுன்ஸ் அத்தரை பிழிவதற்கு நான் 1,00,000 ரோஜா பூக்களை பிழிய வேண்டும். 1,00,000 ரோஜா பூக்களை பிழிந்தால் தான் 1 அவுன்ஸ் எனக்கு கிடைக்கும். அவன் வித்தகன், அவன் வித்தக்காரன். உலகத்திலே அவனை போல ஒரு அத்தர் செய்யக்கூடியவர் அவன் யாருக்காக அலைகிறான் என்றால், இந்த அத்தரை தேடி ஒருத்தன் இருக்கிறான். அவன்கிட்ட இந்த அத்தர் போச்சுன்னா அந்த ரசிகன் கிட்ட போயிடணும். நீங்கள் நினைக்கிறீர்களா? பதிப்பாளர்கள் எதற்காக ஒரு புத்தகத்தை 1000 பிரதிகள் போடுகிறார்கள்? யாருக்காவது அந்த கணக்கு தெரியுமா? 100 போடலாம்ல, 500 போடலாம்ல,
அது என்ன 1000 கணக்கு? 1000 கணக்கு என்ன தெரியுமா? 1000 இடங்களில் அந்த புத்தகத்தை வைத்து விடுவோம். அதை தேடி ஒருவன் வருவான். அவன் எங்கே வருவான் என்று தெரியாது. 1000 இடங்களில் அவனுக்காக அந்த புத்தகம் காத்திருக்கும். அதுக்குதான் 1000 பிரதிகள் நம்மை தேடிக்கொண்டு இருக்கின்றன சொன்னல. அவன் ஒரு ரசிகனை தேடி கிளம்புறான். பாக்தாத்தில் இருந்து வந்துட்டான், இந்தியா வந்துட்டான். ஆனால் இந்தியாவில் இருந்து அவன் ஹைதராபாத் வரணும். ஒரு குதிரையை வாங்குகிறான். வாங்கிட்டு நேரா இங்க வரான். இவ்வளவுதான் கதை. நேரா வரான். இளைஞன் வந்து இறங்கும் போது அவனுக்கு இந்திய அரசியல் தெரியல. நேரடியாக நாம் நிசாம சந்திச்சிடலான்னு பாக்குறான். நிசாம சந்திக்க முடியாது. அதுக்கு கீழே ஒருத்தன் இருக்கிறான், திவான். அந்த திவானை சந்திக்கணும். நேரா திவான் கிட்ட போறான். திவான் வா அப்படின்றான். நல்லா பெருத்து இருக்கிறான். வாயில அந்த ஹுக்கா இருக்கு. என்ன எங்க வந்த அப்படின்னு உடனே அவன் தன்னுடைய அந்த வெல்வெட் பேழையிலிருந்து எடுத்து சந்தன மூணு கொண்டு வந்திருக்கான். அவன் குப்பி, ஒன்னு சந்தனம், ஒன்னு மல்லி, ஒன்னு ரோஜா. சந்தனத்தை எடுத்து அவன் முன்னால வைக்கிறான். அவ்வளவு பணிவோடு வைக்கிறான். நம்ம மைக்கேல் மதன காமராஜர் படத்துல நம்ம கமல்ஹாசன் சாரு குஷ்பு மேடம் வந்து ஒரு அரிசியில ஒரு தாஜ்மஹாலை பண்ணி வச்சிருப்பாங்க தெரியுமா? இது நல்லா இருக்கான்னு கேட்ட உடனே அவர் என்ன பண்ணுவாரு? எடுத்து வாயில கடிச்சிருவார். பழைய அரிசிம்பர். அந்த ரேஞ்சில் இருக்கிறவன் திவான். அதுக்கு அப்படிமா, நான் பாக்தாத்தில் இருந்து வருகிறேன், இந்த வாசனை திரவியத்தை நிசாமிடம். நிசாமெல்லாம் பார்க்க முடியாது, அதை அப்படியே விட்டுட்டு போ அப்படிமா. உள்ள இருந்து ஒருத்தன் அந்த பேழை எடுத்துட்டு போயிடுவான். 2 இப்ப மிச்சம் இருக்கு. 3 இருந்ததுல 2 தான் மிச்சம் இருக்கு. அடுத்த ஒரு அதிகாரி கிட்ட போவான். மல்லியை எடுத்து தருவான். அவனும் அதன் மீது பேராசை கொண்டு இவனை துரத்தி விடுவான். என்ன செய்வதுன்னு இவனுக்கு தெரியாதுங்க இந்த அத்தர் இளைஞனுக்கு. எப்படியாவது மன்னனை சந்தித்து விட வேண்டும், இங்க அங்க அலைவான். நிறைய நிராசைகள். கடைசியா ஒரு உண்மை தெரிய வரும். ஒருத்தன் சொல்லுவான், 5 ரூபாய் காசு வாங்கி கொண்டு ஒருவன் சொல்லுவான், இன்னைக்கு இந்த மாசம் கடைசி வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு முன்னால நிசாம் கோட்டையை விட்டு வெளில வருவாரு. அப்போ நீ அவர்கிட்ட சட்டுன்னு கொடுத்துரு, நான் ஏற்பாடு பண்றேன். இவன் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. காலை 11 மணி. உள்ள இருந்து கதை முடியுது, அவ்வளவுதான். உள்ள இருந்து வருவார், குதிரையில வருவார் நிசாம். நிசாம பாப்பான். கொஞ்ச நேரத்துல இதோ எடுத்து அவரிடத்தில் நீட்டி விடலாம் என்று இப்படி குனியும் பொழுது ஒரு போலீஸ்காரன் வந்து கையை பிடிச்சிரும். எதுக்கு இங்க நிக்கிற? தர 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 இழுத்துட்டு போவாங்க. குதிரை அப்படி கடந்து போயிட்டு இருக்கோங்க. இவ்வளவுதான் லாஸ்ட். நீங்க அந்த கதையை படிக்கணும். எனக்கு இங்க இருக்கான்னு தெரியல, சாகித்ய அகாடமியினுடைய நூலில் இருக்கிறது. அது ஸ்லோ மோஷன்ல போவாங்க. அந்த கதை கடைசி 2 பக்கத்துக்கு ஸ்லோ மோஷன்ல போகும். அவன் என்ன தெரியுமா பண்ணுவான்? இந்த கையில பிடிச்சிருந்தத அப்படி அப்படி சுத்துவாங்க. சுத்தி இப்படி வந்து இடுப்புல இருந்த அந்த குப்பியை எடுப்பான். இந்த நிசாம பாப்பான். நிசாம் அவனை கடந்து போயிருப்பார். இப்படி கடந்துருவாங்க. ஓடி போயும் கொடுக்க முடியாது, அவ்வளவு மக்கள் வெள்ளம். அவன் என்ன செய்வான்? அந்த கதையை முடிக்கிறான். அந்த பெரும் படைப்பாளன் என்ன செஞ்சான்? அவன் எடுத்து அந்த கோல்கொண்டாவை திரும்பி பார்ப்பான். மன்னன் இங்க போயிட்டு இருக்கான். கோல்கொண்டாவை திரும்பி பார்ப்பான். அதன் பாறை அவன் கண்ணில் படும். எடுத்து அந்த குப்பியை ஒரே அடி அடிப்பாங்க அந்த பாறையில. அதிலிருந்து வெளிவரக்கூடிய வாசனையில் ஆயிரக்கணக்கான மக்கள் மதிமயங்கி நிற்பார்கள். அந்த நிசாமினுடைய குதிரை அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாமல் அந்த வாசனையில் என்றபடியே நிற்கும். அதற்கு மேல் உட்கார்ந்திருந்த நிசாம் கண்களை பாதியில் மூடிக்கொண்டு, இது யாருடைய வாசனை, சொர்க்கத்தில் இருந்து வந்திருக்கிறதோ என்று இப்படி கண்ணை மூடிக்கிட்டு இப்படியே ரசிப்பான். பாக்தாத் இளைஞன் அந்த மன்னனை பார்ப்பான். வந்த வேலை முடிஞ்சிருதுரா என்று சொல்லி தன்னுடைய துப்பட்டாவை எடுத்து மறுபடியும் டர்பனாக கட்டிக்கொண்டு குதிரையில் ஏறி பாக்தாத் புறப்பட்டான் என்று சொல்லி அந்த கதையை முடிப்பான். அங்கீகாரத்திற்காக இயங்கக்கூடிய மனம் இந்த உலகத்தில் அங்கீகாரம் கிடைக்க மறுக்கின்ற பொழுது எந்த பொருளுக்காகவும் புகழுக்காக இந்த சுரேஷ் சார்லாம் எதுக்காக எழுதுறாங்கன்னு நினைக்கிறீங்க? இவர்களுக்கு இது கொடுக்கப்பட்ட அங்கீகாரம் இருக்குல்ல, இது அவர் கோடி ரூபாய் சம்பாதித்தாலும் அவரால் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. அவருக்கு அங்கீகாரத்திற்கான ஒற்றை சொல், ஒரு விருது. அந்த ஒரு அங்கீகாரம் தான் ஒரு எழுத்தாளன் தேடிக்கொண்டிருப்பது. ஒரு வாசகனை தேடுகிறான். அந்த வாசகனை தேடுகின்ற அந்த ரோஜா அத்தரனுடைய மனம். நான் மார்ச் மாசம் போயிருந்தேன், 2021 12ஆம் தேதி போயிருந்தேன் தமிழ்ச்சங்கத்துக்காக. அப்ப இந்த கதை மனசுல இருந்தது.
நேரா கோல்கொண்டா போனேன். நீங்கள் நம்பினால் நம்புங்கள், நேரா போய் அங்க இருக்கக்கூடிய அந்த பாறைய தேடினேன். ஒரு பாறை முன்னால கண்ணில் பட்டது. கையால் தடவி கிட்ட போய் முகர்ந்து பார்த்தேன். நம்புவீர்களா? அதில் ரோஜா அத்தர் மணந்தது. இப்படித்தான் இருக்க முடியும் ஒரு படைப்பு. நம் மனதை புரட்டி போடுகின்ற படைப்பு. ஒற்றை சொல், எங்கோ மறைந்திருக்கக்கூடிய ஒற்றை சொல். நிறைய பேர் அவசர காலகட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். என் மாணவி ஒரு வார்த்தை அப்படி சொல்லிட்டு போனா, ஓடுற ட்ரெயின்ல ஓட முடியாது மேடம். வீட்டில் போய் யோசிச்சு பாருங்க. ட்ரெயின்ல ஏறிட்டீங்க, அது போய் சேரும்போது தான் போய் சேர முடியும். உள்ள ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படித்தான் ஓடுகிறோம் நாம். பல இடங்களில் அமைதி இல்லாமல் போவதற்கு, ஒரு பதட்ட நிலை வருவதற்கு சூழலை சரியாக புரிந்து கொள்ளாதது காரணம். அந்த சூழல் என்கின்ற சொல்லிற்கான பொருள் சரியாக வந்து சேர்கின்ற பொழுது நமக்கு பல மாற்றங்கள் நம் வாழ்க்கையில் நிகழ்கின்றன. யாரோ ஒருவர் சொல்வார்கள், போகிற போக்கில் அப்படி சொல்லிட்டு போவாங்க. ஆனால் அந்த சொல்லில் இருக்கக்கூடிய சூட்சுமம் இருக்கு இல்லையா, அந்த சூட்சுமம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி போடக்கூடிய வல்லமை பெற்றதாக இருக்கிற காரணங்களினால் அந்த சொல்லை கவனப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒன்றும் கிடையாது. இந்த மேடையில் இத்தனை பேர் கவனமா இருக்கிறீங்கல்ல, நான் இப்ப வைத்தால கத்தி பேசிட்டு இருக்கிறேன்ல, ஒரே ஆள் மேடையில் ஏறி இந்த 4 பேருக்கு டீ கொடுக்கட்டுமே, எல்லாரும் கவனமா அங்கதான் போகும். இல்ல யாரோ ஒரு முக்கிய பிரமுகர் வருகிறார், எல்லார் கவனமும் அங்க போயிடும். கவனம் என்கின்ற ஒரு சொல்லை இந்த சகோதரி உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். சூழல் பல நேரங்களில் உங்கள் கவனத்தை சிதறடிக்கும். அப்பொழுதுதான் நீங்கள் பெறக்கூடிய வெற்றி தள்ளி போகும். யார் ஒருவர் கவனத்தை சிதறடிக்காமல் சரியான வேளையில் அதை அறுவடை செய்து கொள்கிறார்களோ அவர்கள் மிகப்பெரிய உச்சங்களை அடைகிறார்கள். பல நேரங்களில் நான் பார்த்திருக்கிறேன். ஒரு மெல்லிய கவனம். வேதாத்திரி மகரிஷி சொல்கிறார், தியானம் என்பது வேறு ஒன்றும் இல்லை. சமைக்கிறாயா, சமைக்கின்ற பொழுது உப்பை அள்ளி போடுகிறோமா, உப்பை அள்ளி போடுகின்ற பொழுது இருக்கக்கூடிய மனநிலைக்கு பெயர் தான் தியானம். தப்புனா அளவு மாறிடும், சிந்தனை மாறிடும். ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது கவனம் என்ற ஒரு சொல். பகை என்பது எது? யாருங்க பகை? இந்த சொல்லை எப்போது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? பல நேரங்களில் நான் பார்க்கிறேன். நேற்றுங்க எனக்கு ஒரு தகவல், கூட பிறந்த சகோதரி கிட்ட 10 வருஷமா பேசாத ஒரு சகோதரருங்க, அவள் நேற்று இறந்து போனாள். மறுபடியும் எங்க போய் சந்திக்க போகிறாய்? எந்த வீரப்ப? எதற்காக? நான் உங்க எல்லார்கிட்டையும் சொல்றேன், இங்க எத்தனை பேர் அண்ணனா இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. எத்தனை பேர் அண்ணனோடு பிறந்திருக்கிறீர்கள்? நீங்கள் எல்லோரும் பாக்கியசாலிகள். ஏன் தெரியுமா? நம்ம அப்பா சின்ன வயசுல எப்படி இருப்பாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம அண்ணனை போய் பார்த்துக்கலாம். அது நம்ம சின்ன அப்பாங்க. அது அவன் கல்யாணம் பண்ணதுல இருந்து யாரையும் பார்க்கறதெல்லாம் அவனுக்கும் எங்களுக்கும் ஆகாது. அப்புறம் அவனு சொல்ற, உங்க அம்மா அப்பாவுக்கு தெம்பு இருந்தா உங்களுக்கு தம்பி தங்கச்சி கிடைப்பா, அண்ணா அக்கா கிடைக்காது. முடிஞ்சா இன்னைக்கு ராத்திரி போய் தொலைபேசியில, அண்ணா நல்லா இருக்கியா, என்ன திடீர்னு பேசணும் போல தோணுச்சு, அப்பா ஞாபகம் வந்துச்சா, உன் ஞாபகம் வந்துச்சு, நல்லா இருக்கல்ல, எப்பாவது ஒரு வாட்டியாவது பாத்துடலானே, வீட்டுல வேணாம் வெளியில பாத்துக்கலாமா, கேளுங்களேன். உங்க அண்ணன் தானே, உங்க அக்கா தானே, அவ செஞ்சது எப்படி மறக்க முடியும்? என்ன அதை விட முக்கியமானது அவள் இருப்பது, அவள் உயிரோடு இருப்பது, அண்ணன் உயிரோடு இருப்பது. பல குடும்பங்களுக்கு பூனைக்கு முதல் குட்டி பத்தியம் என்பார்கள். சயின்டிபிக்கா அது நிஜமா பொய்யா என்று எனக்கு தெரியாது. ஆனால் பல குடும்பங்களுக்கு அண்ணனும் அக்காவும் பத்தியமாகி போயிருக்கிறார்கள். அவர்களை போய் ஒரு வார்த்தை சந்தித்து பேசிவிடுங்கள். இந்த சொல்லுக்கான பொருள் உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. எனக்கு ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி, 4 பேர் இருக்காங்க. தனித்தனியா இருக்காங்க, ஒத்தையாளாவே இருக்காங்க. எனக்கு அண்ணனுக்கு தங்கச்சியா இருக்கிறது அந்த பிளேவரும் தெரியும், அக்காவுக்கு தங்கச்சியா இருக்கிறது தெரியும், தம்பிக்கு அக்காவாக இருக்கிறது எப்படின்னு தெரியும், தங்கச்சிக்கு அக்காவா இருக்கிறது எப்படின்னு தெரியும். 4 பிளேவர், 4 கலர், 4 ஷேடு. முடிந்தால் போய் பற்றிக் கொள்ளுங்கள். நம்மில் பல பேருக்கு கவனம் இல்லை. எதை பாதுகாக்க வேண்டும்? இப்ப நான் உதாரணத்துக்கு உங்க எல்லார்கிட்டையும் ஒரு விஷயம் கேட்கிறேன். உங்க பர்ஸ் காணாம போக கூடாது, காணாம போயிருச்சு, போக கூடாது, போயிருச்சு. அடுத்த கேள்வி என்னங்க வரும்?
சும்மா சொல்லுங்க. அடுத்த கேள்வி. உள்ள உள்ள எவ்வளவு இருந்துச்சு? 30 ரூபா. என்ன சொல்வீங்க அடுத்த வார்த்தை? 30 ரூபா தாங்க இருந்துச்சு, ஏன் பரிசு தாங்க காணோம். நீங்க கேக்குறீங்க, நான் சொல்றேன். 30 ரூபா இருந்தது, என்ன சொல்வீங்க? போனா பரிசு 3000 ரூபா. பல நேரங்களில் பெருமதியே தெரிய மாட்டேங்குதுங்க. அப்பா என்ன சம்பாரிச்சு கொடுக்கிறாரா? சொத்து எழுதி வச்சிருக்கிறாரா? இல்லைங்க, அதுவே ஒரு சொத்துங்க. அதுவே சொத்து. நெல்லை ஜெயந்தா நெல்லை ஜெயந்தான்னு சொன்னாங்கல்ல, அண்ணன் சொல்லிட்டே இருந்தாரு, என்ன அக்கான்னு சொல்லிட்டு இருந்தார். சொன்னார்ல, அவர் எழுதினாருங்க அம்மாவை பத்தி. அப்பா இறந்து போயிடுறார், அவர் பெட்டியை திறந்து பார்த்துட்டு இருக்கிறார். அது ஒரு அம்மான்ற கவிதையில இருக்கு, தொட்டில் ஓசையில இருக்கு. தேடி பார்க்கிறார், எந்த சொத்தும் விட்டுட்டு போல, ஒரு பத்திரம் இல்ல உள்ள. திரும்பி பார்க்கறாங்க, அம்மா நிக்கிறார், கவிதை வருகிறது அவருக்கு. என் அப்பா உயிர் எழுதிய உயில் என் அம்மா. முக்கியம் இல்லையா? எத்தனை பேருக்குங்க இருக்கு, இருக்கிறத காப்பாத்திப்போமே. இந்த சொல்லின் பொருளை புரிந்து கொள்ளுங்களேன். நண்பன் எத்தனை பேருக்கு இருக்கிறது? பகை. பா என்ன சொல் அது, பகை. ஆபிரகாம் லிங்கன் எழுதுகிறார், என் குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்கள், என் வாழ்க்கையை மாற்றி போட்ட வாசகம், என் குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்கள், ஒவ்வொரு பகைவனுக்கும் ஒரு நண்பன் இருக்கிறான். நமக்கு தான் அது பகை. நான் ரொம்ப சூட்சமமா, இது ஆய்ந்த அவை என்பதனால் சூட்சமமா ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போறேன். ராமாயணத்துல 4 பேர் அண்ணன் தம்பிங்க தானே, கடகடன்னு சொல்லுங்க பேரை. 3 பேர் வந்துரும், 4வது பேர் சிக்கும். சொல்லுங்க பாப்போம். ராம, லக்ஷ்மண, பரதன், சத்ருக்னன். ஓகே, இதுல ஃபேமஸ் ஆனவங்க 3 பேர் தானே. சத்ருக்னன் ஏதாவது ஃபேமஸா? ரொம்ப டீப்பா இந்த சொல்லிட்டு போறேன் நான், டைம் ஆகுது எனக்கும். ரொம்ப டீப்பா சொல்லிட்டு போறேன். உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் மாற்றம் வருகிறதான்னு பாருங்க. சத்ருக்னன் அப்படின்னா அவனுக்கு பேருப்பா. பரதன் யாருன்னு நமக்கு தெரியும், ராமன் யாருன்னு தெரியும், லக்ஷ்மணன் யாருன்னு தெரியும். சத்ருக்னன் யாருன்னு தெரியாது. அவனை பற்றி நிறைய பாட்டு இல்லை. வசிட்டர் தான் பெயர் வைக்கிறார். அவருடைய பெயருக்கு அர்த்தம் சத்ருவை வென்றவன். சத்ருக்னன், சத்ருவை அழித்தவன். நானும் வால்மீகி திருப்பி பார்க்கிறேன், கம்பன் திருப்பி பார்க்கிறேன், துளசிதாசரை பார்க்கிறேன். எங்கேயாவது ஏதாவது சண்டை போட்டிருக்கானா? எந்த பகையாவது ஜெயிச்சிருக்கானா? பகையே ஜெயிக்கல, ஆனா அவனுக்கு சத்ருக்னன் பேரு. ஒரு பெரியவரிடத்தில் இதை வியாக்கியானம் கேட்டேன். அந்த உரை சொன்ன அந்த பெரியவர் சொன்னார், ரொம்ப முக்கியமான கருத்து இது. சத்ரு எனக்கு ஒரு பகை, என் வாழ்க்கைக்கு பகையாக இருப்பது உங்கள் வாழ்க்கைக்கு அருளாக இருக்கும். எனக்கு தான் அது பகை, உங்களுக்கு அது பகை அல்ல. இத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். சத்ருக்னனுக்கு எது பகை அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே எது பகை? நம் இலக்கை சிதறடிக்கின்ற எந்த ஒரு கருத்து வந்தாலும் அது நமக்கு பகை தானே. நம் இலக்கை நோக்கி நாம் போறோம், அந்த இலக்கை அடைய முடிய நல்ல இலக்கு, அது என் பிறப்பின் நோக்கம். அந்த நோக்கத்தை நோக்கி நான் போகிறேன். போகின்ற பொழுது அதற்கு தடையாக வருவது எதுவும் பகைதானே. எனக்கு அது பகைதான். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் சொல்லுவேன், உங்களுக்கான பகை எது என்பதனை கண்டுபிடியுங்கள், அதை ஜெயிச்சிருங்க. யாருக்கோ இருக்கக்கூடிய பகை உங்களுக்கான பகை அல்ல. இப்ப யூடியூப் சேனல்ல நான் பேசுறேன், எனக்கு யூடியூப் சேனல் பகை அல்ல. பல பேர் ஆன்லைன்ல பல குற்றங்கள் நிகழ்த்தக்கூடிய சூழலில் மாட்டிக்கொள்கிறார்கள். அவர்களுக்கு அந்த ஆன்லைன் வாழ்க்கை என்பது பகை. ஒருத்தருக்கு வரம், ஒருத்தருக்கு பகை. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் நாம. பாருங்க, சத்ருக்னன் தன் வாழ்க்கையின் மூலமாக இதை நமக்கு சொல்லிவிட்டு போகிறான். லக்ஷ்மணனுடைய வாழ்க்கை நோக்கம் ராமனுடன் இருப்பது, சத்ருக்னனுடைய வாழ்க்கை நோக்கம் பரதனோடு இருப்பது. பரதனோடு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை, அந்த இலக்கை அடையவே முடியாதபடிக்கு ஒருத்தன் இருக்கிறான். அவன் பேரழகன். அவன் முன்னால வந்தாலே
அப்படியே ஆன்மா மண்டிட்டு அவன் பின்னாலேயே நடந்துரும். அவன் தான் ராமன். ராம சௌந்தரியம். ராமன் அப்படி பார்த்துட்டாங்கன்னா, அவன் சிரிக்கிறத பார்த்துட்டாங்கன்னா, யாரை பத்தியும் கவலைப்படாம அவனை பற்றி மட்டுமே நினைக்கக்கூடிய ஒரு பேராற்றல் பெற்ற ஒருவன். ஆனால் சத்ருக்னன் பரதனோடு இருக்கின்ற பொழுது அல்லது பரதன் இல்லாமல் தனிமையில் இருக்கின்ற பொழுதும் நிமிர்ந்த அந்த சௌந்தரியத்தை பார்க்கவே மாட்டான். ஏனென்றால் பார்த்தால் தன்னுடைய பிறப்பின் நோக்கம் தடைபடும் என்பதற்காக ராம சௌந்தரியம் என்கின்ற பகையை அவன் வென்றான். அதனால் அவனுக்கு சத்ருக்னன் என்று பெயர். நம் வாழ்க்கையில் நமக்கு முன்னால் வரக்கூடிய, அது பெரிய அன்பாக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், வாழ்க்கையில் நமக்கான எவ்வளவு பெரிய விஷயமாக இருக்கட்டும், நம்முடைய இலக்கை அடைய முடியாதபடிக்கு தடையாக இருக்கக்கூடிய எதுவும் நமக்கு பகைதான் என்று யோசிக்கக்கூடிய அந்த குணம் நமக்கு வர வேண்டும். அப்பொழுதுதான் சொல் நமக்கு புரியும். நான் இதை சொல்ல வேண்டும் என்று தோன்றுகிறது. ஒரு 5 நிமிடத்தில் சொல்லிவிட்டு போகிறேன். பிரேயர்ங்கிறது என்ன தெரியுமாங்க? பிரார்த்தனை என்பது என்ன தெரியுமா? எந்த சூழலையும் மாற்றாது. இன்னைக்கு நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. அந்த சூழலை எதிர்கொள்வதற்கான திட்பத்தை உங்களுக்கு தரும். அவ்வளவுதான் பிரார்த்தனைங்கிறது. அதை நீங்கள் எதிர்கொள்வீர்கள், அதில் தோற்க மாட்டீர்கள். எதிர்கொண்டு அதை ஜெயிப்பதற்கான ஆற்றலை வளர்த்துக் கொள்வதற்கு பெயர் தான் பிரார்த்தனை. ஒன்னும் மந்திர சக்தி அல்ல. அது நம்மை நாமே சரி செய்து கொள்வது, நம்மை நாமே புனரமைத்துக் கொள்வது, அதற்கு பெயர் தான் பிரார்த்தனை. பல இடங்களில் நாம் தவறு செய்கின்ற இடம் எது தெரியுமா? கவனம் சிதறடிப்புன்னு சொன்ன நான். நம்மில் பல பேருக்கு இது எத்தனாவது நாள் சார்? 10வது நாளா? எத்தனை நாள் சார் இருக்கு? ஒரு நாள் இருக்கா? என்னெல்லாம் இனிமேல் பேச கூப்பிடும் போது முதல் நாளே கூப்பிட்டுருங்க. ஏன்னா புக்கு எப்படி வாங்குறதுன்னு சொல்லி கொடுத்துருவேன். சட்டுன்னு போய் வாங்க கூடாதுங்க எந்த புக்கையும். ஃபர்ஸ்ட் நாள் சுத்தி பார்க்கணும். 2வது நாள் அந்தந்த புக்ல இருக்கக்கூடிய ப்ராஸ்பெக்டர்ஸை வாங்கிக்கணும். வீட்டில் போய் டிஸ்கஸ் பண்ணணும். எவ்வளவு பணம் இருக்குன்னு பார்க்கணும். அந்த பணத்துல எதை வாங்க முடியும் என்று சில பேரிடத்தில் அறிவுரைகள் கேட்டுக்கொள்ளலாம். இப்ப எதை வாங்கலாம், நான் கண்டிப்பாக படிக்க வேண்டிய புத்தகம் எது என்று பார்த்து கேட்டு திட்டமிட்டு வந்து வாங்குங்க. நமக்கு அப்படி இல்லை. போறோமா, காசு அந்த வடிவேல் சார் காட்டுவார்ல, முக்கியமான புக்கு கடைக்கு போகும்போது பரிசு காலியா இருக்கு. அப்படி அல்ல, திட்டமிடுங்கள். புத்தகத்தை வாங்குவது என்பது நீங்கள் நகை வாங்குவதை விட, நிலம் வாங்குவதை விட மிக முக்கியமான ஒரு திட்டமிடல் என்பதனை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். நான் யோசிக்கிறேன் என்ன புத்தகம் வாங்குவது. 8000 ரூபாய்க்காவது வாங்கிடுவேன் நான் ஒரு வருஷத்துக்கு. புத்தக கண்காட்சிகள்ல ஒரு புத்தக கண்காட்சிக்குள்ள போன வாட்டி 12,000 ரூபாய் ஆயிடுச்சு. நான் தேவைப்பட்டது அத்தனை புத்தகங்கள் வாங்கிட்டேன். தயவு செஞ்சு யாரும் கடனா புக்க கேட்டா கொடுக்காதீங்க, திரும்பி வராது. தருவேன்ட்டு பெத்த தகப்பன் தாய் மேல சத்தியம் போட்டு வாங்கிட்டு போவான். ஒருத்தன் சொன்னான், தோழியே எந்த புத்தகத்தையும் கடனாக கொடுத்து விடாதே, என்னிடத்தில் இருக்கும் புத்தகங்கள் எல்லாம் அப்படி வாங்கப்பட்டவைதான். கவனம். புத்தகத்தை ஃப்ரீயா கொடுக்காதீங்க, ஃப்ரீயா வாங்கணும்னு நினைக்காதீங்க. ரொம்ப மனசு வெந்து ஒரு வார்த்தை சொல்லவா? ஒரு புத்தகம் இருக்குல்ல, பதிப்பாளர்களை கேட்டு பாருங்கள், ஒவ்வொரு பதிப்பும் ஒரு ஆயுசை காவு கேட்கும். ரொம்ப கஷ்டங்க, ஒரு புக்கு வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் அந்த புத்தகத்தை வாங்குகின்ற பொழுது மிக கண்ணியத்துடன் நீங்கள் உழைத்து பெற்ற பணத்தில் அந்த புத்தகத்தை வாங்குங்கள். இந்த சகோதரியின் மிக தாழ்மையான வேண்டுகோள், தயவு செய்து வாங்குகின்ற புத்தகத்தை படித்து விடுங்கள். எந்த பேனாவையும் முழுசா எழுதி முடிக்கிறது இல்ல, எந்த பென்சிலையும் முழுசா பயன்படுத்துறது இல்ல, எந்த புத்தகத்தையும் முழுசா படிச்சு முடிக்கிறது இல்ல. ஒரு புத்தகத்தை கையில் எடுத்தால் படித்து முடிக்கக்கூடிய, நான் எப்பவுமே சொல்லுவேன், கையில் தாயை கையை பிடித்துக் கொண்டு சாலையை கடக்கின்ற சிறுமி போல என் பையில் எப்பொழுதும் 2 புத்தகங்களாவது இருக்கும். பாதுகாப்பா அதை வச்சிருப்பேன் எப்பவுமே. எந்த டைம்ல தேவைப்படும் தெரியாது, ஃப்ரீயா இருக்கிற டைம்ல அதை படிச்சுக்கலாம். கவனத்தை சிதறடிக்காத 2 விஷயம் தாங்க. ஒன்னு வாசிப்பு, ஒன்னு திடலில் விளையாட்டு. 2 நேரத்துல நீங்க 2வது சிந்தனைக்கே போக முடியாது. இன்னும் புனிதமான விஷயங்கள். ஒன்று உடலை முழுமையாக கொடுப்பது, இன்னும் ஒன்று புத்தியை முழுமையாக கொடுப்பது. இந்த 2லுமே உடலையும் புத்தியையும் உறுதி செய்யக்கூடிய இளைஞர்கள் இன்றைக்கு தமிழகத்திற்கு தேவைப்படுகிறார்கள். கவனத்தை சிதறடிக்காமல் நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். ஒரு புத்தக வாசிப்பிற்காக
ஒரு புத்தக வாசிப்பில் ரொம்ப அழகா நான் பேசினேங்கிறதுனால எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது வெளிநாடு போறதுக்கு. அது என்ன கம்பெனினா இன்சூரன்ஸ் கம்பெனி. இன்சூரன்ஸ் கம்பெனிக்குன்னு பேச கூப்பிடுறாங்க. நான் மலேசியா போறேன், போய் உட்கார்றேன். இந்த மாதிரி முன்னால தான் உட்கார்றேன். 11 மணிக்கு போனேன். சொன்னாங்க 6 மணிக்கு தாங்க பேச்சு. ஏங்க இப்ப வந்துட்டீங்கன்னு. நான் உள்ளூர்ல பேசினா நம்ம மக்களுடைய மனநிலை எனக்கு தெரியும். இது வெளிநாடு, யார் யார் வந்திருக்காங்கன்னு தெரியாது, என்ன மனநிலையில இருக்காங்க தெரியாது. இன்சூரன்ஸ் ஃபீல்டு எனக்கு புதுசு, என்ன பேசுறதுங்கிறத நான் கொஞ்சம் திட்டமிட்டுக்கிறேன். நான் இங்க உட்கார்றேன். 11 மணிக்கு உட்கார்ந்த. நல்லா கேளுங்க, இதை நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். மதுரையில் இன்றைக்கு சொல்லுகிறேன். உங்களுடைய மனங்களில் இதில் ஏதேனும் ஒரு மாற்றம் இருக்கிறதா, வருமா என்று இந்த உட்கார்ந்து கேட்கிறீர்களே, எல்லோர் காதுகளிலும் என்னுடைய விழ வேண்டும் என்ற பேராசை எனக்கு இல்லை. பெற்ற தாயானை சொல்கிறேன், இந்த கூட்டத்தில் ஒருவருடைய வாழ்க்கையில் ஒரு தீபம் ஏற்றப்பட்டால் என்னுடைய இத்தனை கால உழைப்பிற்கான அந்த பலன் எனக்கு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை. இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் என்பதுதான். பாருங்க, போய் உட்கார்றேன். ஸ்மார்ட்டா ஒருத்தர் வந்தாருங்க, சாரி ஸ்மார்ட். நேரா வந்தார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கிளாஸ் எடுக்கிறவங்க ஸ்மார்ட்டா இருக்கும். உடல் மொழி, ஆடை, ஐ கான்டாக்ட், லாங்குவேஜ் எல்லாம் கரெக்டா இருக்கணும். இல்லைன்னா இன்னைக்கு பாடம் கேட்க மாட்டாங்க பசங்க. ரொம்ப கிளியர். ஒரு பொண்ணு என்கிட்ட கவுன்சிலிங் வந்து சொல்லுது, என் டீச்சர் எனக்கு பிடிக்கல, அதனால அந்த ஸ்கூல் போக மாட்டேன். எந்த டீச்சர்? மேத்ஸ் டீச்சர். ஏன் பிடிக்கல? அவங்க அழகா இல்லை, அவங்க சரியா ட்ரெஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, அவங்க வாய்ஸ் எனக்கு பிடிக்கல. எப்படி? நான் அவங்க அம்மா பாட்ட சொன்னேன், ஸ்கூலை மாத்துன்னு. டீச்சர் சரியில்லாம இல்லை, உன் பிள்ளை சரியில்லை. நிறைய பேர் நம்ம பிள்ளைகளை வளர்க்கறது சரியில்லைங்க. வெயிட்டை தூக்க விடுங்க இன்னிலிருந்து. இந்த சகோதரி சொல்லித்தரேன். பிள்ளைகள் கையில புக்கு வாங்குறீங்கல்ல, நீங்க சுமந்துட்டு போவாதீங்க, அதுக்கிட்ட வெயிட்டை கொடுங்க. 5 கிலோ இருந்தாலும் பரவாயில்ல, கொடுங்க, தூக்கிட்டு போட்டோம். எந்த குழந்தை தாய் தகப்பனுடைய சுமையை தன் கைக்கு மாற்றிக்கொள்கிறதோ அந்த குழந்தை முதிர முதிர அந்த பெற்றோர்களை பார்த்து கொள்ளும். எந்த பெற்றோர் தன் குழந்தை எந்த சுமையையும் சுமந்து விடக்கூடாது என்று தவிக்கிறீர்களோ, நீங்கள் சாகும் வரை அந்த குழந்தையை நீங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். கொஞ்சம் டஃப் கொடுங்க. நான் முன்னால உட்கார்ந்து இருக்கிறேன், அவர் வராரு, பேசுறாரு. அவர் பேசினது மார்க்கெட்டிங், சந்தைப்படுத்துவது எனக்கு பிடிக்கும். எல்லோரும் சந்தை தானே படுத்திக் கொள்கிறார், எல்லாமே விற்பனைக்கு தானே. பெற்ற தாயும் கொண்ட மனைவியும் பெற்ற பிள்ளைகளும் உடன் பிறந்தவர்களும் தவிர்த்து எல்லாம் வியாபாரமாகத்தானே இருக்கிறது. இந்த வியாபார உலகத்தில் எப்படி ஒரு விஷயத்தை வியாபாரம் செய்வதுன்னு அவர் சொல்லி தராருங்க. வந்தாரு, நின்னாரு, மார்க்கெட்டிங் எப்படி பாலிசிஸ விக்கிறதுன்னு பேசினார். ஒரு டிவியில பெருசா ஒரு ஸ்கிரீன் இருந்தது, ஸ்கிரீனை போட்டு விட்டார். அதுல ஒரு காட்டுவாசி அப்படி வரார், நிக்கிறார், கால சரசரங்கிறாரு, ஒரு பாம்பு வருதுங்க. இவ்வளவுதாங்க காட்சி. 2000 பேரை எழுந்து கை தட்டுற அளவுக்கு அந்த காட்சி இருந்துச்சுங்க. பாம்புங்க, காட்டு பாம்பு, கருப்பு கலர்ல அப்படி நிக்குதுங்க. வைல்டு பியூட்டிங்க, காட்டு அழகு, இப்படி நிக்கிறா. பியூட்டி நல்லா இருக்கிறே, நான் பாம்பை தான் பார்த்தேன். அந்த ஆள் என்ன பண்ணா, கிட்ட வரான். பாம்பு என்ன பண்ணணும்? கொத்தணும், இல்லைன்னா என்ன பண்ணலாம்? போயிடணும். 2 தானே தம்பி பண்ணணும், 2வது பண்ணலப்பா. அதான் மார்க்கெட்டிங். புரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட்டிங்க புரிஞ்சுக்கோங்க. நின்ன பாம்பு, அவன் கிட்ட வராங்க, அந்த காட்டுவாசி மிரளுதுங்க. இப்படிங்குது, நான் டீச்சர் இல்லையா? ஏ பாம்பே, ஏன் பயப்படுற? ஓடி போயிருங்கிற. மிரளுது. பெண்கள் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், நான் பேசுவதில் உள்ளர்த்தம் உண்டு. மிரளுது. அவன் கிட்ட வரான், சட்டார்னு உட்கார்ந்தாங்க. டக்குன்னு மிரண்டுச்சிங்க அந்த பாம்பு. மறுபடியும் இல்லைங்க, இப்படி குனிஞ்சிருச்சிங்க. பாம்புங்க குனிஞ்சி மிரளுது. காட்டு பாம்புங்க, உங்களை மாதிரி என்ன மாதிரிங்க, மிரளுதுங்க. அங்க போய் தவிக்கிறனா? என்ன பண்றான் உன்ன? அவன் ஒன்னும் பண்ணலையே, ஏன் அவளை தவிக்கிற? எத்தனை பெண்கள் ஏமாற்றப்படுகிறீர்கள், காரணமே இல்லாமல் மிரள்கிறீர்கள், காரணமே இல்லாமல் எங்கேயோ போய் சிக்கிக் கொள்கிறீர்கள். இந்த பாம்பை போல அப்படியே இருக்கு. இளைஞர்களை தான் சொல்கிறேன், நீங்களும் தான்.
ஆண் குழந்தைகள் தான், உங்களையும் தான் சேர்த்து சொல்கிறேன். மிரளிச்சிங்க. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? உட்கார்ந்தாரு, அவரு நேரா கிட்ட வந்தாருங்க. இந்த பாம்புக்கு தெரியாதுங்க அவன் கிட்ட வரான்னு. இப்படி குனிஞ்சிருந்தா இங்க முத்தம் கொடுத்தாருங்க. முத்தம் கொடுத்த உடனே மறுபடியும் 2000 பேரும் கை தட்டினாங்க. அவன் ஜெயிச்சிட்டாங்க. முத்தம் கொடுத்து எழுந்திருச்சு, எழுந்து நடந்து போயிட்டான். அந்த பாம்பு, முட்டாள் பாம்பு, தனக்கு முத்தம் கொடுக்கப்பட்டதே தெரியாமல் தோற்று போய் எல்லோரும் தன்னை கேலி செய்வது கூட அறியாமல் போய் பொந்துக்குள்ள போயிடுச்சு. எனக்கு வந்தது ஆத்திரம். அமைதியா அவர் என்ன சொல்ல போறாருன்னு கேட்டேன். சொன்னாரு பாருங்க, அந்த காட்டுவாசி தான் ஏஜென்ட் ஆகிய நீங்கள், அந்த பாம்பு தான் கிளைண்ட், கொடுக்கப்பட்ட முத்தம் தான் விற்கப்பட்ட பாலிசின்னாருங்க. அட பாவிகளா, உங்க ஊர்ல இப்படியா விக்கிறீங்க? எங்க ஊர்ல அப்படி விக்கிறது இல்லப்பா, நாங்க வேற ஆட்களப்பா. அந்த பையன் கிட்ட இருந்து அந்த பென்ட்ரை வாங்கிட்டு ரூம்ல போய் என்னுடைய லேப்டாப்ல போட்டு கேட்டேன், இதுதான் செய்தி, காண்கிற காட்சி வேறு, அதற்குள் பொதிந்து இருக்கக்கூடிய பொருள் வேறாக இருக்கிறது. பொருளை புரிந்து கொள்ளுங்கள் என் நேசத்திற்குரியவர்களே. வரிகள் அல்ல முக்கியம், வரிகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இடைவெளியில் ஏதோ ஒன்று சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. இடைவெளியில் பத்திரம். Know how to read in between lines. Know how to read in between words, in between letters. இந்த விழிப்புணர்வு இருக்க வேண்டும் என்பதற்காக சொல். என்ன தெரியுமா பண்ணார்? போட்டு பார்த்தா, என்னப்பா மந்திரம் போட்டானா? ஒன்னும் பண்ணலைங்க. அவன் கிட்ட வந்தவன் இந்த 2 விரலை அசைச்சிட்டே வந்தாங்க. அவ்வளவுதான். பாம்பு அதை பார்த்துச்சு. நமக்கு அது மிரல்ற மாதிரி தெரியுது. உட்கார்ந்த உடனே 2 கையை வச்சுக்கிட்டு இந்த விரல்களை அசைக்க ஆரம்பிச்சான். அது அதையே பார்க்குது. அதுக்குள்ள முத்தம் கொடுத்துட்டு போயிட்டான். நம் கவனத்தை சிதறடித்து நம்மை ஜெயித்து விட்டதாக சிலர் அறிவிப்பு தந்து கொண்டிருக்கிறார்கள். நம் கவனம் சிதறாமல் இருக்கின்ற பொழுது யாராலும் வெல்லப்படாதவர்களாக நாம் இருப்போம் என்பதனை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எந்த சூழ்நிலை வந்தாலும் என் அன்புக்குரியவர்களே, கவனத்தை மட்டும் சிதறடிக்காமல் இருந்தால் வினாடிகளை, நிமிடங்களை, மணி நேரத்தை, நாளை, ஆண்டை, யுகங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம். என் தந்தையார் சொல்லுவார், மாஜீனே தாரீக் கே தௌர் भी देखे हैं, लम्हों ने खता की थी, सदियों ने सजा पाई. என்ன அர்த்தம் தெரியுமா? காலத்தின் பேரேடு ஒரு மாபெரும் ரகசியத்தை நமக்கு சொல்கிறது. வினாடிகள் தான் தவறிழைக்கின்றன, தண்டனையோ யுகங்களுக்கு கிடைக்கிறது என்று சொன்னார். வினாடிகளை காப்பாற்றிக் கொள்வதன் மூலமாக தலைமுறையை காப்பாற்றிக் கொள்ளலாம். அது கோபமாக இருந்தாலும், ஆசையாக இருந்தாலும், புன்னகையாக இருந்தாலும். ஒரு நிமிடம் வன்முறையாளனும் வீரனும் யார் தெரியுமா? உடனே அடிக்கிறவன் வன்முறையாளன், ஒரு வினாடி நிக்கிறவன் வீரன். ஒரு வினாடி அதை அந்த கண்ட்ரோல்ல நிக்கிறான் பாருங்க. அந்த வீரம், அந்த புத்தி, அந்த ஞானம் இருந்தால் சொல்லுக்கான